இப்போ நீங்கள் தல்செவன ஹோட்டலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். காங்கேசன்துறை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த தல்செவன ஹோட்டல்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பிரதான வீதி ஓரமாக, அதாவது பிரதான வீதியை முகப்பாக கொண்ட 11 பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது. இப்போ நாங்கள் அந்த காணியை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறோம். காங்கேசன்துறையையும் பெருத்துறையையும் இணைக்கிற பிரதான வீதியான பெருத்துறை வீதியில மயிலட்டிக்கும் ஊரணிக்குமான எல்லை பிரதேசத்துல ஆவளைச்சந்தி, அந்த ஆவளைச்சந்தியிலிருந்து மிக அருகில தான் விற்பனைக்காக இருக்கிற 11 பரப்பு காணியும் இருக்குது. இந்த காணி காங்கேசன்துறை இறங்குதுறையில இருந்து 3.5 கிலோமீட்டர் தூரத்திலையும் மயிலட்டி இறங்குதுறையில இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதே நேரம் பலாலி விமான நிலையத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2.5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த 11 பரப்பு காணியும் அமைந்திருக்குது. இந்த காணியினுடைய பின் எல்லையிலிருந்து பார்க்கும் பொழுது கடற்கரை தெரியும். அதாவது பின் எல்லையிலிருந்து பார்க்கும் பொழுது கடற்கரை மிக அருகின தூரத்துல தான் இந்த காணி அமைந்திருக்குது. பிரதான வீதியில ஏறணும் அப்படின்னு சொன்னா, கடற்கரையில இருந்து வந்து பிரதான வீதியில ஏறணும் அப்படின்னு சொன்னா பிரதான வீதியில ஓரமாகவே இந்த காணி அமைந்திருக்குது. இப்ப நாங்கள் காணி வரைக்குமான அந்த வீதியை முழுமையா பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆவளை சந்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த காணிக்கு மிக அருகில் இருக்கிற சந்தியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பிரதான வீதியில் இருக்கிற இந்த சந்தியில இருந்து பார்க்கும் பொழுது அந்த காணி தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அந்த காணிக்கு கிட்டப்போ அந்த காணியினுடைய தோற்றத்தை நாங்கள் பார்ப்போம். பிரதான வீதி ஓரமாகவே இந்த காணி இருக்குது. இந்த 11 பரப்பு காணியும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பி தரத்து பிரதான வீதி ஓரமாகவே இருக்குது. இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான், இந்த அம்புக்குறியால காட்டப்பட்டிருக்கிற இந்த மொத்தமான 11 பரப்பு காணி தான் விற்பனைக்காக இருக்குது. பிரதான வீதி ஓரமாகவே இருக்கிறபடியா அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு பல்பொருள் அங்காடி அமைக்கிறது, களஞ்சிய சாலைகளை அமைக்கிறது, தொழிற்சாலைகளை அமைக்கிறது, அதே போல திருமண மண்டபங்களை அமைக்கிறது, தொடர்மாடி வீடுகளை அமைக்கிறது, அப்படியான அனைத்து தேவைகளுக்கும் இந்த காணியை நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணியின் பின்புறம் கடற்கரை இருக்கிறபடியா சிபி ஹோட்டல் போன்றவை அமைச்சு கொள்ள முடியும். அதற்குரிய முதலீட்டு நடவடிக்கைகளுக்கும் இந்த காணியை நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணியின் பின்புறத்தில் இருக்கிற கடற்கரையை இந்த காணி கண்டே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்க அதனுடைய தோற்றத்தையும் அந்த கடற்கரையினுடைய அழகிய தோற்றத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த காணியின் 4 புறத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 4 புறமுமே கான்கிரீட் தூண் போடப்பட்டு கம்பி வேலி அடைக்கப்பட்டிருக்குது. அதே போல இந்த காணி சம்பந்தப்பட்ட சகல ஆவணங்களும் உரிமையாளர்கிட்ட இப்ப கைவசம் இருக்குது. இந்த காணிக்குரிய சர்வே பிளான் ஆகட்டும், அதே போல இன்று வரைக்குமான சோலை வரி கட்டப்பட்டிருக்குது. அதே போல 70 வருடத்திற்கு மேற்பட்ட தோம்பு இப்ப உரிமையாளர்கிட்ட கைவசம் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நீங்கள் உடனடியாக பரிசோதித்து பார்த்து கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.